ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைய அதிரெடி வியாழனில் பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸ் ஆன நோபடி. இந்த படத்தை போன வாரம் நாம் பார்த்த ஹார்ட்கோர் ஹென்றி படத்தோட டைரக்டரான இல்லியா நாய்செல்லர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஜான்விக் படத்தோட ரைட்டர்ஸ் தான் இந்த படத்துக்கும் ரைட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ஜான்விக் கைண்ட் ஆஃப் படம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படமும் பிடிக்கும். சரி வாங்க இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபேஸ் எல்லாம் பயங்கர காயங்களாக இருக்குது. அவர் முன்னாடி உட்காந்துருக்க போலீஸ்காரங்க யாருப்பா நீ எங்கிருந்தே வரன்ற மாதிரி கேட்குறாங்க. ஐம் நோபடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது நான் சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதோட அப்படியே டைட்டில் கார்டு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து இந்த 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆஃபீஸ் போற சாதாரணமான ஆளு. தினமுமே இந்த ஒரு டெம்ப்ளேட்டான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. காலையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஆஃபீஸ் போய் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குற சாதாரணமான வாழ்க்கையை தான் ரிப்பீட் மோட்ல செஞ்சுட்டு இருக்காரு. இதுல அவருக்கு லைட்டா போரிங்காகவும் இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில திடீர்னு ஒரு நாள் நைட்டு அவங்க வீட்டுக்குள்ள திருடங்க பூந்துடுறாங்க. இதை பார்த்த ஹீரோ வந்து கோல்ஃப் பேட் எடுத்துக்கிட்டு யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள திருடங்க வந்து இவரை கவனிச்சிடுறாங்க. ஒழுங்கா அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அந்த திருடங்க கேட்கறாங்க. பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் அவ்வளவு பணம்லாம் இல்ல, அந்த டேபிள் மேல் இருக்குல்ல அது மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் அதை எடுத்துட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோவோட பையன் வந்து என்ட்ரி ஆகி மாசா அப்படியே திறனெல்லாம் கழுத்து நெரிச்சு பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து அவங்களை அடிக்கிற மாதிரி கோல்ஃப் பேட் ஓங்கிட்டு இல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க பையன்கிட்ட அவங்க விட்டு அவங்க போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. திருடங்களும் அவங்க பையனை ஒரு அடி விட்டுட்டு ஹீரோ இருக்கிற பணம் அப்புறம் வாட்ச் இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து போலீஸ்காரங்க வராங்க. என்னப்பா கையில கோல்ஃப் பேட்டெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு அடி விட்டுருக்கலாம்லன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மட்டும் என் ஃபேமிலிக்கு நடந்திருந்தா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு ஓகே உன்னால முடிஞ்சதை பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவோட ஒய்ஃபோ சன்னுமே ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு ஹீரோ ஏதோ பயந்து விட்டுட்ட மாதிரி தான் தெரியும். ஆனா போக போக தான் ஹீரோ அந்த திருடங்களுக்கு பாவம் பார்த்து தான் அவங்களை விட்டுட்டாரு அப்படின்றதே தெரிய வரும். அடுத்த நாள் வந்து ஹீரோட பொண்ணு தான் வச்சிருந்த பூனைக்குட்டி பொம்மை போட்ட பிரேஸ்லெட்டை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பிரேஸ்லெட் வந்து அந்த பணம் வச்சிருந்தாங்கல்ல அந்த தட்டிலே தான் கிடத்திருக்கும். ஸோ இதை வந்து அந்த திருடங்க தான் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட வந்த 2 பேர்ல ஒருத்தங்களுக்கு வந்து கையில அந்த டாட்டூ ஒன்று போட்டு இருந்திருப்பாங்க. அந்த டாட்டூ வச்சு அந்த டாட்டூ போற இடங்களுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி டாட்டூ போட்டவங்களை எங்கேயாவது பார்த்துட்டீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. அதுவும் சும்மா போய் கேட்டுட்டு இருக்க மாட்டாரு. தான் ஒரு FBI அப்படின்ற மாதிரி அவரோட அப்பாவோட அந்த FBI பேட்ச் ஒன்று இருக்கும், அதை கொண்டு போய் தான் காட்டி கேட்டுட்டு இருப்பாரு. இப்படி போற இடத்துல ஹீரோ வந்து அந்த பேட்சை காட்டிட்டு இந்த டாட்டூ போட்டவங்களை எங்கேயாவது பார்த்துட்டீங்களான்ற மாதிரி கேட்பாரு. அந்த பேட்ச்ல இருக்கிறது உன்னோட வயசான ஆள் மாதிரி தெரியுதுன்ற மாதிரி இலக்காரமா அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து ஹீரோ கையில ஒரு டாட்டூ போட்டிருக்கும். அந்த டாட்டூ பார்த்து பயந்து போய் ஒரு ரூம்குள்ள போயிட்டு எத்தனை லாக் இருக்கோ எல்லா லாக்கையும் போட்டு பூட்டிக்குவான். இதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்களுக்கும் பயங்கர ஷாக் ஆயிரும். இந்த இடத்துல தான் ஹீரோ வந்து ஒரு ஆர்டினரி பர்சன் கிடையாது, ஏதோ ஒரு பெரிய கேங்கை சேர்ந்தவன் பண்றது தெரிய வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த டாட்டூ யாருக்கு போட்டு விட்டாங்க அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. ஸோ ஹீரோவும் அந்த திருடங்க இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சு போயிடுவாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த திருடங்க வந்து தன்னோட குழந்தைக்காக தான் திருடி இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். அது மட்டும் இல்லாம அந்த பூனைக்குட்டி பொம்மை போட்ட பிரேஸ்லெட்டையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இவர் வந்து அவரோட வாட்ச் மட்டும் எடுத்துட்டு அவங்களை எதுவுமே பண்ணாம விட்டுட்டு வந்துருவாரு. ஆனா அவர் வந்து பயங்கர கோவத்தில் இருப்பாரு. யாரையாவது போட்டு அடிச்சே ஆகணுமே அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர கோவத்தில் இருப்பாரு. இந்த சூழ்நிலையில ஓகே வீட்டுக்கே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. ஆனா இவர்கிட்ட அடி வாங்கறதுக்குன்னு அந்த பஸ்ல 4-5 பேர் ஏறுவாங்க. அவங்க எல்லாரும் பஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நின்றுட்டு பேசிட்டு இருப்பானுங்க. ஹீரோ தான் யாரையாவது அடிச்சே ஆகணும் அப்படின்ற மூட்ல இருக்காருல்ல, அதனால அந்த பஸ் டிரைவரை கீழே இறக்கி விட்டு அவங்க எல்லாரையும் பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிருவாரு. இதுல ஹீரோவுக்கும் பயங்கரமா அடிபட்டிருக்கும். ஆனா இவரோட கண்டிஷனோட இவர்கிட்ட அடி வாங்கினாங்கல்ல அவங்களோட கண்டிஷன் பயங்கர மோசமா இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒருத்தன் வந்து பயங்கரமா சாகர ரேஞ்சுக்கு போயிருப்பான். அவன் வந்து ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பெரிய டானாவோட தம்பி. ஸோ இதனால் காண்டாகி போன அந்த வில்லன் வந்து என்னோட தம்பி எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் அவன் மேலே எவனும் கை வச்சிருக்கூடாது, எவன் கை வச்சானோ அவனை உயிரோட விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய ஆட்களை அனுப்பிவிடுவான். அந்த ஆட்களை எல்லாம் ஹீரோ எப்படி துவம்சம் பண்ணாரு, அந்த வில்லனுக்கு என்ன ஆச்சு, அப்புறம் இவரோட அப்பா வேற கொள்றதுக்கு ஆட்கள் போவாங்க, அவங்க என்ன ஆனாங்க, இல்லை அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பயங்கர அதிரடியாக சொல்லியிருக்க படம் தான் இந்த நோபடி. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கதையை நிறைய சண்டை இருக்கிற படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படமும் பிடிக்கும். பட் இந்த படத்தை பார்க்கும்போது லைட்டாக உங்களுக்கு லியோ
ஃபீல் வரலாம். ஏன்னா ஃபேமிலியும் அதே மாதிரி 4 பேர் இருக்கிற ஃபேமிலி தான். கிட்டத்தட்ட இந்த படத்தோட கதையுமே லைட்டாக ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்தோட கதை மாதிரியே தான் இருக்கும். படம் வந்து பெருசாக எங்கேயுமே போர் அடிக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைங்களுமே பரபரப்பாகவே தான் போயிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் வர அந்த சின்ன சின்ன ட்விஸ்ட்டுகளுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக அந்த பஸ்ஸில் போடுற ஃபைட்டு, அப்புறம் அந்த லாஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸு, இது எல்லாமே உண்மையிலே செம்மையாகவே இருக்கும். வேற என்ன, இந்த படத்தை பார்த்துட்டிங்களா, பார்க்க போகிறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.